ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உனக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. இப்பொழுது நீ ஏதாவது ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, இனி அடுத்து ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அது நிரந்தரமான வேலையாக அமையப் போகிறது என் பிள்ளையே. இது சாயப்பாவின் சத்திய வாக்காகும். என் பிள்ளையே, நீ யாருக்கும் சொல்லாமல் இரவு தலையணை நனையும் அளவுக்கு அழுது கொண்டிருக்கிறாய். நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேலைக்காக நடந்த பாதைகள், அடைக்கப்பட்ட கதவுகள், நம் வாழ்க்கை இப்படிதான் போகிக் கொண்டே இருக்குமா என்று மனசுக்குள்ளே நீ சொன்ன வார்த்தைகள் எதுவுமே என் கண்ணிலிருந்து தப்பல என் பிள்ளையே. நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கண்ணீரோடு கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் பதில் தர தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே. இதை நீ காது கொடுத்து கேளு. உனக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. வேலை இல்லைன்னு சொன்ன வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லை என் பிள்ளையே. சாயப்பா நான் இருக்கையில் நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? வேலை இல்லாத காலம் உன்னை சிறியவனாக ஆக்க அல்ல, அது உன்னை ஆழமானவனாக்க ஆக்கத்தான் பிள்ளையே. இந்த உலகம் வேலை இருந்தால்தான் மரியாதை தருகிறது என் பிள்ளையே. அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனசு எவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு எனக்கு தெரியும். வேலை இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும் என் பிள்ளையே. அதுவும் எனக்கு தெரியும். நீ அதையும் நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையே. எல்லோருக்கும் உடனே கிடைக்கிற வேலை உனக்கு ஏன் தாமதமாக கிடைக்கிறது என்று நீ பலமுறை யோசித்துக் கொண்டே இருக்கிற. ஏன்னா உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணிட்டேன் என் பிள்ளையே. தாமதம் என்பது நிராகரிப்பு இல்லை என் பிள்ளையே. தாமதம் என்பது உன்னை உயரத்தில் உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே. அதற்காக தான் இந்த தாமதம். நீ கவலை கொள்ளாமல் கண்களை மூடி மட்டும் யோசிச்சு பாரு. உனக்கு அடுத்தடுத்து வேலை கிடைக்கும் போது நீ முன்னாடி பார்த்த வேலையிலிருந்து பெட்டரான வேலைக்கு மட்டும்தான் போய் உட்கார்ந்திருப்ப. அந்த பெட்டரான வேலையிலிருந்து இப்ப நிரந்தரமான வேலைக்கு நீ செல்ல போகிற என் பிள்ளையே. உன் பொறுமையை நான் சம்பளமாக மாற்றப் போறேன் என் பிள்ளையே. இத்தனை நாள் நீ பொறுமையாக இருந்த அந்த பொறுமைக்கான பலன் இப்பொழுது நீ கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ அமைதியாக இருந்த நாட்கள் வீணாக போவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு இன்னும் வேலை கிடைக்கலையான்னு கேட்ட கேள்விகளும் உன் வாழ்க்கையை சம்பளத்துக்குள்ள சேர்த்துட்டேன் என் பிள்ளையே. அந்த கேள்விகள் எல்லாம் உன் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கும். அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே உன் சம்பளத்துக்குள் அடக்கி வச்சிருக்கேன் என் பிள்ளையே. நிரந்தர வேலை வாய்ப்பு, அந்த நிரந்தர வேலை வாய்ப்பில் உனக்கு சம்பளம் பல மடங்காக கிடைக்கும் என் பிள்ளையே. நீ கவலை கொள்ளாத. நீ நினைக்காத இடத்திலிருந்து அழைப்பு வரும் என் பிள்ளையே. நீ கவலை கொள்ளாமல் அமைதியாக இரு. நீ விண்ணப்பிக்காத இடம், நீ கனவில் கூட காணாத வேலை, அந்த இடத்திலிருந்து தான் உனக்கு அழைப்பு வரும் என் பிள்ளையே. இதுல இருந்தெல்லாம் நம்ம வேலை பார்ப்போமா அப்படின்னு ஒரு வேலை நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா அந்த வேலைதான் உனக்கு கிடைக்க போகுது என் பிள்ளையே. அப்ப நீ சொல்வ, இது எப்படி நடந்தது? அப்ப நான் சிரிப்பேன் உன்னை பார்த்து. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உனக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு நீ நினைக்காத இடத்திலிருந்து கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி உன் சாயப்பா நான் சிரித்து கொண்டு இருப்பேன். நிரந்தர வேலை என்னன்னா மாத சம்பளம் மட்டும் இல்ல, மன நிம்மதி, தூக்கம், குடும்ப சிரிப்பு, கடன் பயம் குறையும். இது எல்லாம் சேர்ந்தாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் என் பிள்ளையே. அதனாலதான் உனக்கு சம்பளத்தை பல மடங்காக உயர்த்தும் நேரத்தை இப்பொழுது கொண்டு வந்து உள்ளேன். இனி உனக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. உன் குடும்பத்தின் கண்ணீர் கணக்கில் எடுத்திருக்கிறேன் என் பிள்ளையே. அந்த கண்ணீரும் சேர்த்து இப்பொழுது உனக்கு நிரந்தர வேலை வாய்ப்பாக மாறும் என் பிள்ளையே.
உன் அப்பா, அம்மா இல்லைன்னா உன் துணை. அவங்க எல்லாரும் உனக்காக மனசுக்குள்ளே சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கானவங்களுக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தின் அமைதிக்காக நான் இந்த வேலையை தருகிறேன் என் பிள்ளையே. இந்த வேலை வெறும் வேலை அல்ல. இது நிரந்தர வேலையாக அமையும் என் பிள்ளையே. வேலை கிடைக்கும் முன் வரும் அடையாளங்கள் என்னென்ன தெரியுமா? மனசு லேசாக ஆகும். சாய்பாபா நினைவு திடீர்னு அதிகரிக்கும். பழைய கனவுகள் தளர்ந்து போகும். இது எல்லாம் வந்துச்சுன்னா கதவு திறக்க ரெடியா இருக்குன்னு அர்த்தம் என் பிள்ளையே. உன் கண்களை மூடி மூடி சாயப்பாவ நினைச்சுக்கோ. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். இனியாவது நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நீ வேண்டிக்கோ. கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே. நீ கவலை கொள்ளாத. பிறர் சொல்ற வார்த்தைகளை உன்னை காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். உன்னை புரியாதவர்கள், உன்னை அளவிட முடியாதவர்கள், இவங்கெல்லாம் பேசுறத நீ காது கொடுத்தே கேட்காத. நீ மெதுவாக போனாலும் நீ தவறான பாதையில் போகிற அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டணும் என் பிள்ளையே. நீ இவர்களை நினைத்து அந்த இடத்தில் நின்றேனா கண்டிப்பா நீ முன்னேற முடியாது. அவர்களை நீ நினைவில் கொள்ளாமல் அடுத்த அடியை எடுத்து வை. நான் இருக்கிறேன் உன் கையை பிடித்து கூட்டு போக. உன் வாழ்க்கையை கீழே விழவிட மாட்டேன் என் பிள்ளையே. வேலை கிடைக்கும் வரை மட்டும் இல்ல, வேலை கிடைத்த பிறகும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. இது சாயப்பாவாகிய சத்திய வாக்காகும் என் பிள்ளையே. நீ கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு. நடக்க போற விஷயத்துக்கே நன்றி சொல்ற மனசுதான் பெரிய செல்வம். இங்கு நீ நன்றி சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன் என் பிள்ளையே. நீ கவலை கொள்ளாத. உனக்கான வேலை உன்னிடத்தில் வந்து சேரும் என் பிள்ளையே. இறுதியில் சாயப்பாவின் சத்திய வாக்கை நான் உனக்கு தருகிறேன் என் பிள்ளையே. உனக்கு நிரந்தர வேலை கிடைக்கப் போகிறது. இது யாரோ சொன்ன நம்பிக்கை இல்ல. இது என் வாக்காகும் என் பிள்ளையே. காலம் தண்டனையாக இருக்கும். ஆனால் கவலையை விட்டு நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. நீ எந்த கவலையும் இல்லை என்று நினைத்துட்டு ஏதாச்சும் உனக்கு ஒரு கவலை வரும்போது ஓம் சாய் ராம் அப்படின்றத 21 முறை நீ சொல்லிக்கொண்டே இரு. மெதுவாக மனசுக்குள்ள தினமும் 21 முறை நீ சொன்னேன்னா உனக்கான நிரந்தர வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என் பிள்ளையே. நீ மனச தளர விட்டுறாத. உனக்கான வேலை என் கையில் இருக்கு என் பிள்ளையே. இனி உன் மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கான அடுத்த படியை நான் எடுத்து வைப்பேன். இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும். நீ என்னை நம்புனா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணு. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுவோம்.